ஆல். நம்ம கன்வென்ஷன் சீரீஸ் என்விரான்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கன்வென்ஷன் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐச்சி டார்கெட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐச்சி டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நகாயோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நடத்துகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் ஐச்சி டார்கெட் அப்படின்ற ஒன்றை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. COP10 மீட்டிங்கில் வந்துட்டு பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டார்கெட் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாரும் அக்ரி பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டார்கெட்டை அவங்களால ஒழுங்காக வந்து அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ அதுக்காக புதுசாக நமக்கு ஒரு பிளான் தேவைப்படுது, ஒரு டார்கெட் தேவைப்படுது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் தான் இந்த ஐசி டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐசி டார்கெட்டில் மொத்தம் 20 ஆம்பிஷியஸ் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐச்சி டார்கெட்டை வந்துட்டு மொத்தம் வந்து 5 வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் கோல் A, B, C, D, E அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோல் A. ஸோ இது வந்து எதுக்குன்னா, பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கு இல்லையா, அதோட காசஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோல் ஏல வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டார்கெட் இருக்குது அப்படின்னா, முதல் வந்து பயோடைவர்சிட்டியோட வேல்யூஸை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்றது வந்து தெரியணும். ஸோ அதை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கோல். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பயோடைவர்சிட்டியோட வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதை வந்து நம்மளோட லோக்கல் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை நேஷனோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேயோ வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணணும், அதாவது ஒருங்கிணைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருங்கிணைக்கும் போது பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகலாம். ஸோ பாவர்ட்டி ரெடக்ஷன் பிளான்லேயும் வந்துட்டு இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்சிடிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு மானியம் தருது அப்படின்னா அது வந்து பயோடைவர்சிட்டிக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரியான மானியம் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணணும், இல்லைனா அதை மொத்தமாக ஃபேஸ் அவுட் பண்ணணும், இல்லைன்னா ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு கன்சர்வேஷன் ப்ராஜெக்டில் இருக்குது, அதுக்கு வந்துட்டு சப்சிடிஸ் கொடுக்கறது மூலமாக பயோடைவர்சிட்டியை வந்துட்டு இன்னும் பாதுகாக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சப்சிடிஸ், இன்சென்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 டார்கெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 2020 இதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கலாம், இவங்க வந்துட்டு இந்த சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனையும் கன்சப்ஷனையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு செய்யணும், அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் கோல் பி. ஸ்ட்ராட்டஜிக் கோல் பியில் பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டிக்கு மேலே ஒரு டைரெக்டாக ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோல் வச்சுருக்காங்க. இந்த டைரக்ட் ப்ரெஷர் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியா இருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து நம்ம அடிக்கடி வந்து பல்சஸை விளைய வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு மேலே இது வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த ப்ரெஷரை தான் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம அக்வாகல்ச்சராக இருக்கலாம், ஃபிஷரிஸாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான பயோடைவர்ஸ் ஏரியாவாக இருக்கலாம். அதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு இது ஒரு ப்ரெஷர் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம் இந்த கோல் வழியாக. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நேச்சுரல் ஹேபிட்டட் லாஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த லாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டோட லாஸ் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் வந்துட்டு 50% வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது ஓவர் ஃபிஷ்ஷிங்கை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஓவர் ஃபிஷ்ஷிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து தேவை வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் இருக்குது அப்படின்றப்போ அதை தாண்டி வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை தான் ஓவர் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் ஃபிஷ்ஷிங் நடக்கும்போது அதோட இனமே அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர், அக்வாகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இந்த ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்துட்டு சஸ்டைனபிள் மேனரில் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், இவங்களோட பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பொல்யூஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸசிவாக ஃபர்டிலைசரை வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வளம் அப்படின்றது கண்டிப்பாக பாதிக்கப்படும், அதனால் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஸ்பீஷீஸோட இன்வேஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏலியன் ஸ்பீஷீஸ் அப்படின்றது வந்து இந்தியாவுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து இல்லாத ஒரு ஸ்பீஷியஸ் வெளிநாட்டுலேருந்து உள்ள வருது அப்படின்னா, அத தான் வந்து ஏலியன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் உள்ள வரும்போது, அது கூட அது எங்க வாழுதோ, இல்ல வளருதோ, அந்த இடத்துல காம்படிஷன் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆகும்போது, இந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் தான் அதிக அளவுல வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால நம்மளுக்கு இங்கவே இண்டிஜினஸா வளரக்கூடிய ஃபிஷ்ஷா இருக்கலாம், இல்ல ஒரு பிளான்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே வந்து அழிஞ்சு போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி அழிஞ்சு போகும்போது, ஆல்ரெடி இருந்த பயோடைவர்சிட்டி அப்படின்றது வந்துட்டு லாஸ் ஆயிடும். ஸோ அடுத்தது வந்து கோரல் ரீஃப் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகுறது. ஸோ ஓஷன் வந்து அசிடிஃபை ஆகுறது. இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி நான் ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் டாபிக்லயே நான் நெறைய தடவ பேசிட்டேன். ஸோ இத வந்து இதுல மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோல் 3. ஸோ இதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயோடைவர்சிட்டியோட ஸ்டேட்டஸ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா, எக்கோசிஸ்டம வந்து பாதுகாக்கிறது மூலமா, ஸ்பீஷிஸ் அண்ட் ஜெனடிக் டைவர்சிட்டிய வந்துட்டு பாதுகாக்கிறது மூலமா. ஸோ இந்த ஸ்பீஷியஸ் அண்ட் ஜெனடிக் டைவர்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பயோடைவர்சிட்டி டாபிக் போடும்போது நான் போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் நீங்க பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல லிங்க் தரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, டெரெஸ்ட்ரியல் இன்லேண்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னா, அத பாதுகாக்கணும். அதே நேரத்தில கோஸ்டல் அண்ட் மெரைன் ஏரியாஸ்லயும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் இருக்கு. ரொம்ப ஆபத்துல இருக்கக்கூடிய நெறைய ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லையா? அது வந்து அழிஞ்சு போகாம அத பாதுகாக்கணும். அத வந்து தடுக்கணும் அப்படின்ற மாரி டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனடிக் டைவர்சிட்டிய வந்து மெயின்டெயின் பண்ணணும். இப்போ ஒரு அக்ரோ பிளான்ட் இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதோட ஜெனடிக் டைவர்சிட்டிய வந்துட்டு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாரி டார்கெட் வச்சிருக்காங்க. ஜெனடிக் எரோஷன வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ ஜெனடிக் டைவர்சிட்டி பத்திலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பயோடைவர்சிட்டி டாபிக்ல. ஸோ நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோல் டி. ஸோ இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயோடைவர்சிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் குடுக்கணும். எக்கோசிஸ்டம் சர்வீசஸையும் எல்லாருக்கும் குடுக்கணும். அத என்ஹான்ஸும் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இதில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பயோடைவர்சிட்டிலேருந்து நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். தண்ணி கிடைக்கும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான நெறைய சர்வீஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். இதனால நெறைய பேரோட வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து அத நம்பி தான் இருக்கும். ஹெல்த் இது எல்லாமே அத நம்பி தான் இருக்கும். ஸோ அப்போ இது பயோடைவர்சிட்டிய கன்சர்வ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில பெண்களோட நீட் என்ன? அங்க வாழக்கூடிய இண்டிஜினஸ் பீப்புளோ, இல்ல ஒரு லோக்கல் கம்யூனிட்டீஸோ இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நீட் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் அக்கவுண்ட்ல எடுத்துக்கிட்டு, அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். முக்கியமா வந்து வல்னரபிள் பீப்புள், புவர் பீப்புள் இவங்களையும் அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இதில கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது வந்து டெசர்ட்டிஃபிகேஷனை மிட்டிகேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஏரியா வந்து டெசர்ட்டா ஆகாம தடுக்கணும். டீக்ரேட் ஆகக்கூடிய எக்கோசிஸ்டமை வந்து மறுபடியும் வந்து புதுப்பிச்சு குடுக்கணும். ஸோ இத வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நகாயோ புரோட்டோகால்ல வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, அத வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நேஷனலா வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் அமைக்கிறது மூலமா வந்துட்டு பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோல் இ. ஸோ இதில என்ன சொல்றாங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிளானிங்கை வந்துட்டு பார்ட்டிசிபேட்டரியா மாத்துங்க. ஸோ அத வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஸோ இதில வந்து நாலேட்ஜை மேனேஜ் பண்றது, அதுக்கான கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணி குடுக்குறது, இந்த விஷயத்த எல்லாத்தையும் இதில டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ இதில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு அப்படின்னா, இத பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்றத வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட நாலேஜை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு சயின்டிஃபிக்கா இல்லை டெக்னாலஜிக்கா ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து கிடைக்குது அப்படின்னா, அதை வந்து ஷேர் பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணணும். அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனல் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐச்சி டார்கெட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து அதிகம். ஸோ இதை வந்து மொபைலைஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் லெவலில் இருந்து அதிகமாக வந்துட்டு மொபைலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபைனல் டார்கெட். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.